யார் யாரோ அப்பா அம்மான்னு நினைச்சு சின்ன வயசுலயே வளர்ந்திருக்காங்க. 3 வயசுலயே தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க தன் தந்தையோட பயணிச்சிருக்காங்க. ஒழுங்கா ஸ்கூல் படிக்கல, 10th டிராப் அவுட். இருந்தாலும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம உலகம் முழுவதிலுமே இவங்க யாருன்னு கேட்டா தெரியும். ஒரு சூப்பரான கிளாசிக்கல் டான்சர். அவ்வளவு அழகான லட்சணமான முகம் கொண்டு தன் தந்தையோட வழியே இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, ராதே ஜக்கி. இவங்கள பத்தின பயோகிராஃபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ராதே ஜக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட தந்தை தான் உலகம் முழுக்க பிரபலமான ஒரு நபர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்குரு அவர்கள் எல்லாருனாலுமே போற்றப்படக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி இவரை பிடிக்காதவங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரியுமே சொல்லலாம். இவரோட ஒரே மகள் தான் ராதே. சத்குரு மற்றும் விஜய் தம்பதியினருக்கு பிறந்த அழகான குழந்தை இந்த ராதே. சில வாரங்களுக்கு முன்னாடி மகா சிவராத்திரி அப்போ ராதே அவர்களும் தன்னோட தந்தையான சத்குரு அவர்களும் மேடையில ராதே அழுதுட்டு இருக்கும் போது அவங்களை சமாதானப்படுத்தி நடனமாடிய ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்பட்டது. அப்போ பல பேருமே அந்த வீடியோல கமெண்ட் பண்ணது ராதே அவர்களோட அழகான முகத்தை பத்தியும் அவங்களோட உடைய பத்தியும் அவங்க பேசின விதத்தை பத்தியும் தான். அவ்வளோ பண்பாடு மிக்க ஒரு ஆளாதான் ராதே அவர்கள் பார்த்த உடனே எல்லாரும் கவர்ற மாதிரி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சத்குரு அவர்களோட மனைவியான விஜய் அவர்களோட புன்னகை அப்படியே இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ராதே அவர்களோட வாழ்க்கை ரொம்பவும் கடினமா தான் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இவங்க இழந்திருக்காங்க. ராதே அவர்கள் தன்னோட சின்ன வயசுலயே, அதுவும் 3 வயசுலயே தன்னோட தந்தை கூட வெளியூர்களுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா. இவங்களோட கதையை சொல்லும் போது சத்குரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சத்குருவும் விஜய் அவர்களும் குழந்தை பெத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல சத்குரு அவர்களுக்கு ஏன் குழந்தை வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு சொன்னாரா. ஆனா விஜய் அவர்களோ இல்ல, அட்லீஸ்ட் நமக்காக ஒரு குழந்தையாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி தான் அழகான நம்ம ராதை பிறந்திருக்காங்க. ராதை அவர்கள் பிறந்து 3 வயசுலயே சத்குரு அவர்கள் ஈஷா பவுண்டேஷன் கட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டும் வாலண்டியராவும் கார் எடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே 3 வயசுலயே ராதை அவர்களையும் கூடவே அழைச்சிட்டு போயிருக்காங்க. எல்லா இடங்களுக்குமே ராதை அவர்கள் வந்து போயிருக்காங்களா. அதாவது ஒரு பெரிய பணக்கார வீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பழங்குடியினர் ஏழை மக்கள் வீடா இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்ல தங்கி எப்படி அந்த வீடை தனக்கு சொந்தமான ஒரு வீடு மாதிரி நடந்துக்க முடியும், அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே பழகிருக்காங்களா ராதே. அப்படிதான் அவங்களும் நடந்துக்கிட்டாங்களா. எந்த உணவா இருந்தாலும் சாப்பிடுறது, அந்த வீட்டுல மக்களோட மக்களா ஒரு 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்கன்னா இவங்களும் 5வது குழந்தையா அந்த வீட்டுல இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்களா. யாரையோ தன்னோட அப்பா அம்மா அப்படின்னு நினைச்சு ஒரு வயது வரைக்குமே இவங்க வளர்ந்திருக்காங்களா. தன்னோட அம்மா கூட ரொம்ப நாள் இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அம்மா இறந்ததும் அந்த அளவுக்கு மிஸ்ஸிங்கா தெரியல. ஏன்னா என்னோட 7 வயதிலேயே எங்க அம்மா ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க சமாதி அடைஞ்ச போதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணல. ஏன்னா அவங்க என் கூட இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். நான் என்ன பண்ணாலும், என் லைஃப்ல என்ன நடந்தாலும் எங்க அம்மா என் கூடவே இருக்காங்கன்னு நான் உணர்றேன் அப்படின்ற மாதிரி தன்னோட தாயை பத்தி சொல்றாங்க. தந்தையை பத்தி சொல்லும் போதோ தந்தையும் ரொம்ப ஜாலியான டைப். என்கிட்ட தனியா இருக்கும்போது அவர் ஒரு தந்தையா இருப்பாங்க. மத்தபடி நாங்க ஏதாவது ஒரு கிளாஸ்லயோ இல்ல முக்கியமான விஷயம் பேசுறோமோ அவங்க சத்குருவா தான் இருப்பாங்க. என்னோட தந்தை அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாமனிதர் அப்படின்னு சொல்றாங்க ராதே. ராதே அவர்களோட பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சத்குரு அவர்கள் அவருக்கு ஸ்கூல் போனதே பிடிக்காதான், அப்ப எப்படி நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல ராதே அவர்களை 10th வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்காங்க. அந்த 10th வரைக்கும் படிக்கும்போது ஸ்கூல்ல அப்பப்போ பரதநாட்டியம் தான் கத்துக்கிட்டு இருந்தாங்களா. அப்புறம் 10th முடிஞ்சு தன்னோட 16 வயதுல இவங்க நேரடியா போய் கலாஷேத்ரால சேர்ந்திருக்காங்க. 4 வருடம் அங்க பரதநாட்டியம் கிளாஸ் வந்து கத்திருக்காங்க. அது கூடவே களரி, மிருதங்கம் எல்லாமே வந்து கத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க ஆர்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிகிரி வாங்குறாங்க. டிகிரி வாங்கின பிறகுமே இவங்களோட மனசு ஃபுல்லா டான்ஸ பத்தி தான் சுத்திக்கிட்டே இருக்கு. 4 வருடங்கள் தொடர்ந்து ஆடினதுனால ஓகே நமக்கு இதுதான் வரும், நமக்கு டான்ஸ் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாசிக்கல் டான்ஸரா மாறுறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுவும் சோஷியல் காஸ்க்காக கடந்த சில வருடங்களாவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சத்குரு அவர்கள் சேவ் த சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்துக்கு அவேர்னஸ் திரட்டத்துக்காக இவங்க நிறைய சோலோ டான்ஸ், குரூப் டான்ஸ் எல்லாமே உலக நாடுகள் முழுவதையுமே இவங்க போய் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. காவேரி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸ் ஷோவுமே பண்ணிருக்காங்களா.
அப்படிதான் ஒரு நாள் வந்து இவங்க ஃபாரின்ல போய் டான்ஸ்க்கு போகும்போது ஸ்டேஜ் வந்து ரொம்ப குறுகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆல்டர் பண்ணி கூட வாங்கிக்கிட்டாங்களா. இந்த மாதிரி டான்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும் டான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராதே அவர்களோட திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா வந்து நடந்தது 2013 14 அப்படின்னு சொல்லப்படுது. அத்தனை விமர்சையா அத்தனை பிரபலங்கள் வந்து மும்பை டெல்லியில இருந்தும் அப்புறம் தமிழ் பிரபலங்கள் பொலிட்டிஷியன்ஸ்னு அத்தனை பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ராதே அவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்ட நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கிளாசிக்கல் சிங்கரான சந்தீப் அவர்களை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. சோ சந்தீப்புக்கும் இவங்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சந்தீப் அவர்கள் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து LA லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடிக் மியூசிக் மேல இருக்கிற ஆர்வத்தினால அவர் இந்தியாவுக்கு வராரு. சரி வந்து வாய்ப்பு தேடிட்டு கத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல ஆகுது. இப்போதைக்கு 2006 அவர் வந்தாராம். வந்த பிறகு இவர் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே இவருக்கு வந்து நம்பிக்கையே இல்ல எக்ஸப்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சிப்லிங்ஸ் தவிர்த்து. அதுக்கப்புறமா இவர் பெரிய மியூசிஷியனா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ கலாஷேத்ரால தான் இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஒரு காமன் ஃப்ரெண்டா இருந்து 2 வருடங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறமா இவங்களோட நட்பை பத்தி தன்னோட தந்தை கிட்ட சொல்லி அதன் பிறகு இவங்களோட திருமணம் ரொம்ப விமர்சையா நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட திருமணத்துக்கு இவங்களை கூப்பிடலாமா அவங்கள கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி பலவிதமான டாக்ஸே இல்லையா. ஏன்னா ஈஷால இருக்கிறவங்களை கூப்பிட்டாலே அத்தனை பேர் வந்துரும். அதை தவிர்த்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பயணிச்சிருக்கேன். யாரோ என் அப்பா அம்மான்னு நினைச்சிருக்கேன். அவங்க வீட்டுல எல்லாம் தங்கியிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். அவங்கள எல்லாரையும் கூப்பிடணும். நிறைய பேர் வந்து ஈஷாக்கு வந்திருப்பாங்க, இப்ப வராம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் அந்த டிஸ்கஷனுக்கே போல எங்க அப்பா கிட்ட விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ராதே சொல்றாங்க. அண்ட் ராதே வந்து பரதநாட்டியம் மட்டும் இல்லாம இவங்க வந்து ஈஷா அந்த குழுவோட சேர்ந்து ஈஷா சம்ஸ்கிருதி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல நடத்துறாங்க. இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலை சார்ந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல்ல வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ் என்ன வேணாலும் படிக்கலாம். ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், சமஸ்கிருதம், ஹிந்தி, யோகா போன்ற பலவிதமான விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். அதையும் தாண்டி கொஞ்சம் பேசிக்கா மேக்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்களா. இந்த ஸ்கூல் முழுக்க முழுக்க குழந்தைங்க வந்து இந்த படிப்பு அப்படின்ற பிரஷரே இல்லாம அவங்களுக்கு பிடிச்சதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலை பள்ளியை வந்து நாங்க நடத்துறோம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் குழந்தைங்களுக்கு டான்ஸ் வரலனாலும் பாட்டு வரலனாலும் அதை விட்டுறணும், நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு திணிக்க கூடாது அப்படின்னு ராதே சொல்றாங்க. தன்னோட டான்ஸ் பயணத்துல தன்னோட தந்தை ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். டான்ஸ் பத்தி தெரியலனாலும் ஏதோ ஒரு இடத்துல இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அது யாரும் கண்டுக்கலன்னு நினைச்சாலும் இந்த இடத்துல நீ கான்பிடென்டா இல்ல என்னமோ பண்ண அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்களா. அதே போல தன்னோட கணவரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். நீ இன்னும் கொஞ்சம் இது இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்ட, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லுவாங்களா. மோர் ஓவர் அவங்களோட கணவர் சந்தீப் வந்து ஒரு கிளாசிக்கல் சிங்கர் அப்படின்றதுனால அந்த மியூசிக் பத்தி இந்த மியூசிக் டான்ஸ் பண்ண அந்த மியூசிக் டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கான்வர்சேஷன் இருக்குமா. ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு படங்கள் பார்த்ததுல கடைசியா எப்போ படம் பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்பேன். இசை ஞானியும் பிடிக்கும், இசை புயலும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராதே ஜக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல எல்லாருமே உங்களோட லுக்ஸை பத்தி தான் பேசுவாங்க. அவ்வளோ அழகான ஒரு உருவம், ரொம்பவும் கலையான ஒரு முகம், அவங்களோட சாரி செலக்ஷனா இருக்கட்டும், ஜுவல் செலக்ஷனா இருக்கட்டும், அவங்களோட பிந்தியா இருக்கட்டும், அந்த அளவுக்கு ரொம்பவும் பார்க்கவும் லட்சணமான ஒரு முகமா தான் ராதே அவர்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து இந்த ஸ்டிக்கர் பிந்தியே வைக்கிறது கிடையாது, குங்குமத்துல தான் வந்து பிந்தி வைப்பாங்களா. அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா கூட இவங்க இப்ப கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராதே அவர்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சு போடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண்மணியா தான் ராதே அவர்கள் இருக்காங்க. நீங்க ராதே ஜோக்கிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இவங்களை எந்த விதத்துல ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற எந்த பிரபலத்தை பத்தின பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம குறிப்பிடுங்க.